அதாம்மா அம்மா வீட்டில் சாப்பிடலாம் ஆக்கி வச்சிருக்கேன். வெளியே எங்கேயும் போகக்கூடாது. வீட்டிலேருந்து சாப்பிட்டு பேசாமல் வீட்டில் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேம்மா. போயிட்டு உடனே வந்துடுவேன். வாங்கம்மா. சரிம்மா. பாய்ஸ் அசம்பல். ஓடி மகா. ஆதி, ஏய் நீ என்னடா இங்க? ஃப்ரெண்டோட அண்ணன்டா. கூப்பிட்டு தான் வந்தேன். நீ என்ன பண்ற? எப்படி இருக்க? அப்படியே ஃபோட்டோகிராஃபில் இறங்கிட்டேன் அவன்ல. அண்ணன் கூப்பிட்டாருன்னு தான் வந்தேன். சில ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதான்டா என் கார்டு. ஓ ஓகே, அது பார்க்கலாம். சரி வரேன் ப்ரோ. டேய், நம்மளாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமாடா? பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ்ஸு? நம்ம என்ன டீ கடை வைக்கலாமா? டேய், நமக்குலாம் டீ பிஸ்னஸ்லாம் செட் ஆகாதுடா. நம்ம வேணா ஹோட்டல் சைடு போயிடலாமா? டேய் 2 வடை வாங்கிக்கவா. ஸோ இது வேறு. இவங்கெல்லாம் வச்சுட்டு பிஸ்னஸ். போய்கிட்டே காசு கொடு போ. இந்தா பொடி குடிச்சு போதும் குடுறா. டேய் இவன் சாப்பிட்ட 2 வடிக்கும் சேர்த்த பிள்ளை கொடு. டேய் ஜெகனே, உன் ஃப்ரெண்டு வேதாண்ணன் பேட்டேக்கு வந்தனால அவன்கிட்ட கேமரா கேள்றா, ஃபோட்டோ ஷூட் போவோம். ஒரு மாதிரி இருக்குடா. நீ ஜெகன், ஆமாண்டா கேள்றா. ஆஹா, ஃபோட்டோ ஷூட்டா? ஆஹா. யார்ட்டடா பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம்? இவட்ட பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் மாப்பிள்ள, அவனுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுடா. ஒரு வேளை வேற ஏதாச்சும் பிள்ளை பேசிகிட்டு இருப்பான் போல. இப்படி நேரமாடா பேசுவியா? சரி வரட்டும், என்னன்னு பார்ப்போம்.
என்னடா என்ன ஆச்சு? அப்புறம் என்ன சண்டே போயிடலாமா? லொக்கேஷன் மட்டும் என்னன்னு பாருங்க. டேய் ரொம்ப லாங்கெலாம் போயிடாயடா, என் ஆளை வேற கூப்பிட்டு வரேன். பாத்தியா? ரைட்ரா. ஏய் சரி வாங்க போவோம். நான் ஐசகனே பணத்தையும் கொடுக்க மாட்டேன்ற, போனே எடுக்க மாட்டேன்ற, எப்போதே பணம் கொடுக்க மாதிரி வித்தியாசம். இங்கே சரி நீ வா. நான் வரல மாப்பிள்ள. வாடா. நான் வரல, நீ போ. சரி ஓகே மாப்பிள்ள, பார்க்கலாம். டேய் வேற ஏதாவது போஸ்ட் கொடுறா. இவங்க வேற கப்புள் சுட்ட போட்டு உழப்பிட்டு இருக்காங்க. டேய் ஜெகன் வந்துட்டான்டா. டேய் என்னடா மாப்பிள்ள லேட் பண்ணிட்ட? இல்லை அம்மா வேலை சொல்லிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு. கப்புள் சேர போட்டு உழப்பிட்டு இருக்காங்கடா மாப்பிள்ள. குடு பேக்க கொடு. டேய் பாண்டா போதும்டா வாடா. டேய் சாமி நீங்கள் வாங்கடா. டேய் போதும்டா, எவ்வளோ நேரம் சரி வாங்கடா, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். டேய் ஆட்டோ வந்துருச்சுடா. நிப்பாட்டினே அயர்பங்களா போகணும். 5 பேர் இருக்கோம், போய்க்கலாம்லண்ணே. டேய் உட்காரவே இடம்ல இல்லை பேக் வேறையாடா. இந்தா நீயே அப்போ பேக்கப் பிடி. ஓடு அங்கிட்டு. வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன், பாய். கலக்குவேன் கட்டும் கட்டி கலக்குவேன். பேக் எங்கடா? இவன்டாண்டா கொடுத்த, ஏன்ட்ட கேட்குற? டேய் உங்கள்கிட்ட தான்டா கொடுத்துருந்தேன். ஆட்டோவில் உன்ட்ட கொடுத்தேலடா.
டேய் நீ பாத்தியாடா? இல்லைடா டேய் நீ பாத்தியாடா? நீ ஏதோ நம்ம என்ன ஸ்டேஷன் போயிடலாமா? டேய் ஸ்டேஷனில் வேணாம்டா. மாமா ஒருத்தர் போலீஸாக இருக்காரா, அவர்கிட்ட வேணா கேட்டு பார்ப்போமாடா? ஆமாடா, இவன் சொன்னது கரெக்டு. இவன் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். சரி, நான் போய் அது பார்க்குறேன். ஏய் வாடா, ஈவெண்ட்டில் இருந்தேன்டா, அதான் ஃபோன் எடுக்க முடியல. சேர் இருக்கு, எடுத்து போட்டு உட்காரோம். என்னடா ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்கு? டேய் ஒன்றதான் என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லாதி ஆட்டோவில் வரும்போது கேமரா மிஸ் ஆயிடுச்சு. டேய் விளையாடாதடா, நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்கு, போய் கேமரா எடுத்துடா போ. இல்லாதி இங்கே தான் சொல்கிறேன். தயவு செய்து என் மூஞ்சிலே முடிச்சிடாது. டேய் ஜெகனு, நீ எதை யோசிச்சுட்டு இருக்காடா? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வாடா. மாமா ஏய் வாடா மாப்பிள்ள, வாங்க உட்காரடா, சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. டேய் மாப்பிள்ள, டீ காஃபி எதுவும்? இல்லை மாமா, இப்போ தான் மாமா குடிச்சிட்டு வந்தோம். ஆ ஏண்டா நேற்று ஃபங்க்ஷனில் ஆளே காணோம்? இல்லை மாமா, கொஞ்சம் வெளில பிறந்தேன் மாமா. ஓ சரி சரி. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க, என்னடா விஷயம்? மாமா என் ஃப்ரெண்டு ஜெகனு நேற்று ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ ஷூட் போயிருப்பாங்க போல், அவன் கேமரா தொலைச்சிட்டாங்கண்ணா. அதான் மாமா அவங்கள்ட்ட எதுவும் ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் மாமா. இல்லையா, எந்த பஜாரில் போய் விற்றுட்டு வந்த? மாப்பிள்ள ஸ்டேஷனில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. செயினை காணோம், வாட்சை காணோம், ஏன் பொண்டாட்டியை கூட காணோன்னு வராங்க. எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கவும் முடியாது, கிடைச்சதாக வரலாறும் கிடையாது. சரிங்களா? நம்ம பொருளை நாம் தான் பார்த்துக்கணும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான் வேணும், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது? இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு ஸ்டேஷன் வாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, என்னன்னு பார்க்கலாம். ஆ சரிங்க மாமா, நாளைக்கு வரோம் மாமா. நான் அமைதியாக வரேன், நான் அமைதியாக இருக்க, ஒன்றுமே பேச மாட்டேன்ற. என்னடா நினச்சி? டேய் நீ என்னடானா கேமராவுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிற. உங்கள் மாமா என்னடானா கேமராவை நான் தான் விற்றேன்றாரு. டேய் அவர் சும்மா விளாட்டுக்கு பேசினாரா, இதெல்லாம் கூட சீரியஸாக எடுத்துக்குவ? என்னடா ஜெகனு, வீட்டில் சொல்லிலே கொடுத்துருவானே இப்படி நான் சொன்னேன். ஓ சரா, உனக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கே படிக்கிற. இது வேலைக்கு ஆகாது. சரி பாரு. டேய் அவனுங்கடா, என்னாச்சு? நீ மட்டும் நிற்கிற, என்ன சொன்னாங்க? இல்லை அவன் வேலை இருக்குன்னு போயிட்டான். நாளைக்கு ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போய் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸ்டேஷனா? அவங்க மாமா வீட்டுக்கு வேணா கூப்பிடு, அவரை பேசி மண்டையை கழுவுவோம். ஸ்டேஷன்லாம் நான் வரலப்பா, என் மண்டையை பார்த்தாலே துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அங்கேயே கெடன்றுவாங்க. தப்பான்னு செய்யாதானு. பிரபு சொல்லுங்கண்ணே. ஜெகன் எதுவும் பார்த்தியாடா? பார்க்கலையாண்ணே. ஃபோன் அடித்தேன் 2 தடவை, எடுக்கலை அவர். இப்படியா? சரி ஓகேடா, நீ வேலையை பாரு.
ஜெகன் வாங்கண்ணே. டேய் என்னாச்சு? ஏன்டா அவ்வளோ நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல என்கிட்ட. என் கதை தான் உனக்கு தெரியும்ல, உன்ட்ட நான் எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பேன். நான் முதல் ஜிம்மு போயில எவ்வளோ பேர் என்னென்ன பேசினான்ட்டு. இவெல்லாம் எங்கிட்டு ஏஜ்டு பர்சனு, அவனால் எங்கே வாங்க முடியும்னாங்க. நீங்கள் நம்ம அவ்வளோதான் மதுரை வேண்டி தம்பா உட்காந்துருக்கோமா? எல்லாம் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான்டா. இப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வழியை தேடு. சரிதானே, ஆனால் நான் இப்போ பார்க்குற வேலை சம்பளம் பத்தாதுண்ணே. ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கினாலே 20,000 30,000 தேவைப்படுதுண்ணே. இந்த காசுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. என்னடா சொல்லிகிட்ருக்க? ஜானு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டெலிவரி பாய் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். நீ ஒன்று பண்ண, நாளைக்கு அங்கே போ, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அண்ணே, ஆனால் டெலிவரி வேலைக்கு வண்டி தேவைப்படும்லண்ணே. என்கிட்ட வண்டி இல்லைல்லண்ணே. வண்டி தானே பிரச்சனை. இந்தா அண்ணே, ஒரு மாதம் ஓட்டுறா, பார்த்துக்கலாம். என்னடா ஃபோன் பண்ணியிருந்த? உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் பேசிக்கிட்டாங்களா? உன் அண்ணன் தானே, நீயே போய் உன் அண்ணன்ட்டு சொல்ல வேண்டியது. மா துண்டங்கம்மா. மாடியில் இருக்க போய் எடுத்துக்கோ. என்ன இல்லை, எப்பவும் கலகலன்னு இருப்பீங்களே, இப்போ என்ன ஆச்சு? சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். ஓ அப்படியா?